ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் கரும்பு முருங்கை செடியை பற்றி பார்க்கலாம். இது ஏர் லேயர் மூலயமா உருவாக்குற செடி. சின்ன ஒரு ஸ்டெம்பு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினேன். நல்ல ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மகசூல் கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு சின்ன செடி தான். 3 மாதம் இருக்கும் நான் வாங்கி. அதுக்குள்ளே இதில் ஒரு 4-5 காய் எடுத்துட்டேன். இப்போவும் 2-3 காய் இருக்குது. ஒரே தொட்டிலே 2 செடி வச்சுருக்கேன். ஒன்று செடி முருங்கை, ஒன்று கரும்பு முருங்கை. செடி முருங்கையில் இப்போ தான் துளிர் விட்டு வருது. இதில் அதுக்குள்ளே காய் பாருங்கள், காய் நல்லா நீளமாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல இனிப்பாகவும் இருக்குது. இதுக்கு கூடுதலான உரம் கொஞ்சம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. மண்கலவைனா 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மாட்டு எரு, கொஞ்சம் மணல் சேர்த்துக்கிட்டேன். வேப்ப முன்னாக்கு, உயிர் உரம் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டேன். சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஒரு பெரிய ட்ரம்மை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடியில் பாதி அளவுக்கு காஞ்ச இலதலைகள், அது மக்கி நல்லா நம்மளுக்கு உரம் கொடுக்கும். அதுக்கு மேலே இந்த மண்கலவையை போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு 2 அடி 3 அடி செடி தான் நம்மளுக்கு காய் வருது. இந்த செடி முருங்கையில் இன்னும் இப்போ தான் துளிர் விட்டு வருது. மாதத்துக்கு 2 முறை உரம் கொடுக்குறேன். எரு கொடுப்பேன். மாதத்தில் 1 முறை கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துருவேன். கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்யணுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா போய் பாருங்கள். எல்லா பூவுலேயுமே பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பிஞ்சு வைக்கிற நேரம் நம்ம தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது புளிச்ச மோர் இருந்தால் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். வாரத்துக்கு 1 முறை நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த கீரையுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது, கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. இந்த பூ பிஞ்சு எடுக்கிற நேரத்தில் நீங்கள் கீரை எடுக்க வேண்டாம். கீரை எடுத்தால் காய் பெருக்காது. முருங்கை மரத்துக்கு நம்ம தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது. வெயில் நேரங்கிறதுனால டெய்லி 1 முறை ஊற்றலாம். மற்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு 1 முறை ஊற்றினா போதும். 2 நாளைக்கு 1 முறை ஊற்றினா போதும். மழை நேரத்தில் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டாம். மாட்டு எரு மட்டும் கொடுத்தா போதும். இந்த ட்ரம்மு குறைய நான் கூடுதல் மண் கலவை போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவு அறுவடை கிடைக்கும். மண் வெளியில் வாங்கி போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்து மண்ணே கொஞ்சம் எரு கலந்து போட்டால் போதும். நான் பாதி அளவுக்கு இலத்தலைகள் போட்டதுனால தண்ணி ஊற்ற மண் கம்மியாகிட்டே வருது. அதனால் அது மாதிரி மண் சேர்த்துக்குவேன். 2 காய் இருக்குது, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதான் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.